Hello cookies, இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட்டஸ்ட் anime ஸ்வீட் ரீஇன்கார்னேஷனோட எபிசோட் 6 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime series and manga series பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனல் Anime Zombies தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க and உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. Welcome to Anime Zombies தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ இப்போ லேடி பெட்ரா அப்படின்றவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. சோ அவங்கள பத்திரமா கொண்டு போய் ராயல் கேபிட்டல்ல சேர்க்கணுங்க. சோ இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த லேடி பெட்ராவோட சிஸ்டரான லிகோரைஸ் ரொம்பவே பயப்படுறாங்க. சோ இவங்கள பாதுகாப்பா இவன் எஸ்கோர்ட் பண்ணி ஒரு டனல்குள்ள கூட்டிட்டு போறான். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் என்னோட சிஸ்டரை தான் பிடிக்கும், என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இவகிட்ட நல்லாவே பேசுறாங்க. சோ அது மூலியமா இவன் என்ன நினைக்கிறான்னா இவர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்காருன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அவங்க அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்குள்ள போயிட்டாங்க. சோ இப்போ நம்ம எல்லாரும் ராயல் கேபிட்டல்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவோட அப்பா டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க ராயல் கேபிட்டல்ல இருக்கிற சர்ச்ல இருக்காங்க. இதே சமயத்துல ஒரு ஆள் என்ன பண்றானா ஒரு குரூப் ஆஃப் பேண்டிட்ஸ் கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க, நீங்க லேடி பெட்ராவை கடத்தி கூட்டிட்டு வரணும், இதுதான் உங்களோட டாஸ்க், இது நீங்க முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கான கோல்டு காயின்ஸ் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி இவங்கள அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போ அந்த குரூப்போட லீடர் பக்கத்துல இருந்தவன் என்ன சொல்றானா, இப்படிப்பட்ட ஒரு நோபல் நம்ம கிட்ட ஏன் இந்த வேலையை விடுறாங்க, யூசுவலா யாரும் இதை பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இந்த லீடர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு ரெண்டே ரீசன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, நாம லேடி பெட்ராவை கடத்திட்டோம் அப்படின்னா இவங்க கேடல் செக்ஸ் ஃபேமிலிய இழிவுபடுத்தலாம். ஏன்னா தன்னோட ஓன் கிராண்ட்சனோட வைஃபையே இவங்களால காப்பாத்த முடியலன்னா இந்த கண்ட்ரியை எப்படி காப்பாத்த போறாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தலாம். சோ இது மூலியமா இவங்க ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட், இந்த லேடி பெட்ராவை கடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணலாம், இவங்களை நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேடல் செக்ஸ் ஃபேமிலி கிட்ட போய் இவளை காப்பாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து போன அந்த நோபல் பதவி திருப்பி வந்துடும். சோ ஏதோ ஒண்ணு நமக்கு காயின்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி இவங்க உடனே அந்த இடத்தை விட்டு போகவும் செய்யறாங்க. இதே சமயத்துல இவங்க அந்த ராயல் சர்ச்ல இருக்காங்க. அப்ப பாக்கும்போதுதான் தெரியுது அந்த இடம் ஃபுல்லா நிறைய செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த மிஷன் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும்னு சொல்லி நம்மளோட ஹீரோவும் அவன் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல லிகோரைஸ் என்ன பண்றானா தன்னோட சிஸ்டர் இப்ப இவளை விட்டு போக போறா, எப்படி இருக்க போறாளோ அண்ட் இவளோட ஹஸ்பண்ட் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி இவ பயந்துகிட்டே பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அங்க வந்து இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, ஸ்குவால் ரொம்பவே ஒரு நைஸ் பர்சன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோட அப்பா இவனை கூப்பிட்டு வந்துட்டு இங்க பாரு லிகோரைஸ் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க, நீ அவங்க கிட்ட போய் பேசி அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க சொல்லு அண்ட் நீங்க எல்லாரும் கெஸ்ட் ரூம்ல போய் இருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு நீயும் கம்மிங் ஆஃப் ஏஜ்ல தான் இருக்க அண்ட் அந்த லேடி லிகோரைஸும் தன்னோட சாங்சுவேஷன் செரிமோனியை சீக்கிரம் பண்ணிடுவாங்க. சோ அங்க போயிட்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிச்சு விட உடனே இவனோட அப்பா ரொம்ப காண்டாவறாரு, என்னோட பையனுக்கு இம்பியூரான விஷயத்தெல்லாம் சொல்லி தராத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கூட இவங்களோட ராயல் மெய்டும் இருக்காங்க. சோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் அங்க நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி இவரு பேசி விடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி உடனே நம்மளோட ஹீரோவும் லிகோரைஸ கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதே சமயத்துல அசிஸ்டன்ட் ஃபியூவல் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க ரெண்டு பேருமே கம்மிங் ஆஃப் ஏஜ்ல இருக்காங்க, இப்ப ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கும் போது நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன், அவங்க கூட தான் ராயல் மெய்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த சைடு பார்த்தா அந்த மெய்டு சம கண்ணியமான ஒரு ஆளா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் நம்மளோட ஹீரோவை நோட்டம் விட்டுக்கிட்டே ரொம்ப ஹார்ஷாவே நடந்துக்கிறாங்க. நம்மளோட ஹீரோவும் எப்படியோ பேச ட்ரை பண்றான், ஆனா எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இப்படி இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா இவனையும் லேடி லிகோரைஸும் ஒரு பாதாளத்துக்குள்ள விழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மெய்டு அங்க அழுதுகிட்டு நின்னுகிட்டு இருக்கா. உடனே சத்தம் கேட்டு நம்மளோட ஹீரோட அப்பா அங்க வந்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும் போது இது கண்டிப்பா மேஜிக் தான், யாரோ ஒருத்தவங்க இவங்களை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன அடுத்த செகண்டே நம்மளோட கேசரோல் அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாருங்க. தன்னோட பையனையும் லிகோரைஸ் அப்படின்ற அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உள்ள போறாரு. அங்க போன உடனே நம்மளோட ஹீரோவை காமிக்கிறாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட எப்படியாச்சும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றானா, இங்க பாருங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் ஒரு நோபல் ஃபேமிலியை
சேர்ந்தவன், உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்ல, ஏன்னா 2 நோபல் ஃபேமிலி வந்து பேசினா நிறைய காசு கிடைக்கும் உங்களுக்கு, சோ என்னோட அப்பாவை நான் கண்டிப்பா இங்க வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவன் பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா லிக்கோரிஸ் இவன் எப்படி இப்படி பயப்படுறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல இவங்களை பாத்துட்டு இருந்த அந்த பேண்டிட் என்ன பண்றானா, ஓ அப்ப நம்ம கிட்ட டபுள் த மணி கிடைக்கும், எதுக்கும் என்னோட லீடர் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு தெரியுது, ஓகே இவங்களை கடத்தி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவனும் ஒரு நோபலா தான் இருக்க முடியும், அண்ட் அவனோட பேரை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் இந்த பேண்டிட்ஸோட லீடர் அங்க வந்து, இங்க பாரு ஒரு செகண்ட் நீங்க இருந்து மூவ் பண்ண நினைச்சாலுமே உன்னை நாங்க கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஹீரோட அப்பா அந்த குழிக்குள்ள விழுந்தாரு இல்லையா, இவங்க எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது ஒரு டனல் வழியா வெளியில வந்துடுறாருங்க. வந்து பார்த்தா அவங்க அந்த சர்ச்சுக்கு வெளியில தான் இருக்காரு. சோ இவரை தப்பான வழியில இவங்க திசை திருப்பி விட்டுட்டாங்க. எப்படி நம்மளோட பையனை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி இவர் சம கோவப்படுறாரு, எவன் தான் இந்த வேலையை பார்த்தானோ அப்படின்னு சொல்லி. உடனே நம்மளோட ஹீரோ அவன் கிட்னாப் ஆகி இருக்க அந்த இடத்துல லிக்கோரிஸ் கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் இந்த குரூப்போட ஒரு ஆள் கிட்ட இவன் பேசி பேசி ஒரு சில விஷயத்த கறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவன் யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே நாங்க எங்களோட ஊர்ல ஒரு பொட்டன்ஷியலான த்ரெட் யார் யாரெல்லாம் லேடி பெட்ராக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட நான் படிக்கும் போது ஒரு ஆளோட பேரு எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இவங்க சொல்றபடி பார்த்தா அவன் மட்டும்தான் கரெக்டான ஆளா இருப்பான் அப்படின்னும் போதுதான் அவனுக்கு ஆர்மயர் அப்படின்ற ஒரு பேரு ஞாபகம் வருதுங்க. சோ உடனே இவன் என்ன பண்றான், இவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த நேம இவனோட ரிப்பன்ல எழுதி வச்சு என்னோட அப்பா கிட்ட போ அப்படின்னு சொல்லி மேஜிக் மூலியமா அந்த ரிப்பனை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இதே சமயத்துல அந்த குழி பக்கத்துல ஹீரோவோட ஃபேமிலி அண்ட் அந்த மெய்ட் எல்லாரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீங்க எப்படி இவ்வளவு காமா இருக்கீங்கன்னு அந்த மெய்டு ரொம்ப ஆவேசப்படுறா. உடனே இவர் சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, லேடி லிக்கோரிஸ் மட்டும் தனியா போயிருந்தா கண்டிப்பா நான் பயந்துருப்பேன், ஆனா கூட இருக்கிறது என் பையன், சோ எனக்கு எந்த பயமும் இல்லன்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இவர்கிட்ட அந்த ரிப்பன் வருதுங்க. அந்த ரிப்பன்ல ஆர்மயர் அப்படின்னு சொல்லி அந்த நோபலோட பேர் வந்த உடனே கண்டிப்பா இவங்க தான் கிட்னாப் பண்ணவங்களா இருப்பாங்க. சோ உடனே அவரோட இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹைஜாக் பண்ணணும், இவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் உடனே இவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்க, ஐ திங்க் பெஸ்ட் நான் கேடல் செக்கோட ராயல் கேபிட்டலுக்கு போனா நான் நிறைய பேரை கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்தை நம்ம கைப்பற்றி இவங்க 2 பேரையும் காப்பாத்த முடியும்னு பேசும்போது, ஓகே ஓகே உன்னை நான் உடனே டெலிபோர்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி டெலிபோர்டேஷன் மூலியமா ஃபியூவலை அவங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. அட் தி சேம் டைம் இந்த பேண்டிட்ஸோட லீடர் இருக்கான் இல்லையா, அவன் உடனே உள்ள வந்து சம காண்டாவறான், இவங்க 2 பேரையும் நான் கொலை பண்ண போறேன், ஏன்னா அந்த ஆர்மயர் இருக்கான்ல நம்ம தப்பான ஆளை கூட்டிட்டு வந்துட்டோமா, சோ அதனால அவன் 1 ரூபாய் கூட எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். சோ இவங்க 2 பேரும் இப்போ ஒரு ஆதாரமா இருப்பாங்க, சோ இந்த ஆதாரத்தை நம்ம உடனே அழிச்சே ஆகணும்னு சொல்லி அவனோட ஸ்வாடை எடுத்து இவன் லேடி லிக்கோரிஸ அழிக்க பாக்குறான். அந்த சமயத்துலதான் நம்மளோட ஹீரோ என்ன பண்றான், அவனோட மேஜிக் மூலியமா அவன் நடுவுல வந்து தன்னோட கட்டையும் கழுத்திக்கிட்டு இனிமே நீயும் நானும் தான் ஃபைட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சூப்பரா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துக்கு முன்னாடிதான் ஆல்ரெடி லேடி பெட்ராவை அந்த சாங்சுவேஷன் ரூம்ல இருந்து என்கேஜ்மெண்ட்க்கு சக்சஸ்ஃபுல்லா கேடல் செக் ஃபேமிலி கிட்ட அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. சோ லேடி பெட்ரா சேஃப் தான், பட் லிக்கோரிஸும் நம்ம ஹீரோவும் தான் இப்போ அன்சேஃபா இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாமிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க guys. Thank you so much for watching. Bye bye.